ஹலோ பிரவீன் உத்ராத் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் 7th கொஸ்டினுக்கான டிப்பனி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இந்த ஒரே ஒரு டிப்பனி தான் இருக்குது, துரோணாச்சாரியர். இதை பார்த்துட்டோன்னா இந்த ரோமன் லெட்டர் ஓவர் 10 மார்க்கு. உங்கள் சரவணா கைடில் 142 அதில் இருக்குது பாருங்கள். துரோணாச்சாரியர். மகாபாரத் கை மகாரத்தியோं की कहानी है. மகாபாரதம் பல மகாரத்தியோं பல வீர புருஷர்களின் கதை, வீரர்களின் கதை. துரோன் பிராமன் है. துரோணாச்சாரியர் ஒரு பிராமண குலத்தை சேர்ந்தவர். ஃபிர்பி இருந்தாலும் வீர்தாமே வீரத்தில் வே கிசிபி அவர் எந்த ஒரு சத்திரியனை விட கம் நகிக குறைந்தவர் இல்லை. சத்திரியனுக்கு சமமான வீரமுடைய பிராமண குலத்தை சேர்ந்த நம்ம துரோணாச்சாரியார் வீரத்திலும் சிறந்தவர். வே ஆச்சாரிய அவர் ஆச்சாரிய அவர் குருவாக இருக்கிறார். அவர் ராஜகுமாரோं का शिक्षा देते हैं. ராஜகுமாரர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கிறார். வேஹி கௌரவோ और पांडवों को अस्त्र शस्त्र की शिक्षा देते हैं. அவரே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் அஸ்திர சஸ்திர ஆயுதங்களை, போர் ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்ற கல்வியையும் கற்றுக் கொடுக்கிறார். ரஷ்மிரதி கர்ணகி வீர்த்தா கி கஹானி है. ரஷ்மிரதி கர்ணனின் வீரத்தை சொல்லும் கதை. ரஷ்மிரதி கர்ணகே தான் கி கஹானி है. கர்ணனின் தானத்தை சொல்லும் கதை. ரஷ்மிரதி கர்ணகி தயா கி கஹானி है. அவனுடைய தயா இரக்க குணத்தை சொல்லும் கதை. इसलिए இதனால் इसमें இந்த கதையில் ரஷ்மிரதியில் ஆச்சாரிய துரோன் கம் பக்தியோं की प्राप्त कर सके हैं. ஆச்சாரியர் துரோணாச்சாரியருக்கு மிக குறைவான இடமே இதில் அளிக்கப்பட்டுள்ளதாக சொல்கிறார்கள். கௌரவ் और பாண்டவ் शिक्षा समाप्ति के बाद கௌரவர்களும் பாண்டவர்களும் சிக்ஷா சமாப்தி கல்வி அவர்கள் கல்வி கற்று முடித்த பிறகு, கே பாத்னா பிறகு, பாரி பீடு கே சாம்னே பெரிய கூட்டத்தில் அவையில் அப்பனா கௌஷல் திகாத்தேகன் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகிறார்கள். सब लोग अर्जुन की प्रशंसा करते हैं. எல்லாருமே அர்ஜுனுடைய திறமையை கண்டு மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறார்கள். இசி சந்தர்ப்பமே இந்த சந்தர்ப்பத்தில் கர்ண அர்ஜுன் கோ லல்கார்த்தாக கர்ணன் டக்குன்னு லல்கார்த்தான்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவன் போய் அவன் திறமையை வெளிப்படுத்த போகும்போது இங்கே ராஜகுமாரர்கள் மட்டும்தான் இந்த அவையில் தங்கள் திறமையை வெளிப்படுத்தணும், சாதாரண சூத்திரர்கள்லாம் இங்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் அவரை அவமானப்படுத்திடுவாங்க. நம்ம திறமையை வெளிப்படுத்த கூட விட மாட்டாங்க, நமக்கு திறமை இருக்குதுன்றதை காமிக்க கூட விட மாட்டாங்க அப்படின்னு